சதுரங்க விளையாட்டு அரசனின் ஞானப்பாடம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் ஒரு அரசன் வாழ்ந்தான். அவனுக்கு சதுரங்க விளையாட்டில் பேராசை. அதில் அவன் மிகுந்த நிபுணன். பல ஆண்டுகளாக யாரும் அவனை தோற்கடிக்க முடியவில்லை. அதனால் அனைவரும் அரசனுடன் விளையாட விரும்பினர். அரண்மனை வாயிலில் ஒவ்வொரு நாளும் பலரும் அரசனிடம் சவால் விடுப்பார்கள். ஆனால் யாருக்கும் ஆட்டத்தில் திறமையில்லை. அதனால் அரசன் விரக்தியடைந்தான். அவன் ஒரு கடுமையான அறிவிப்பை வெளியிட்டான். என்னுடன் விளையாடி தோற்றால் தலை வெட்டப்படும். அந்த செய்தி கேட்ட மக்கள் அனைவரும் பயந்து பின்வாங்கினர். மாதங்கள் கடந்தன. அரண்மனையில் சதுரங்கம் யாரும் விளையாடவில்லை. ஒருநாள் அயல்நாட்டை சேர்ந்த அறிவாளர் ஒருவர் அரசனை சந்தித்தார். அவர் அமைதியாக கூறினார், மகாராஜா, உங்களுடன் சதுரங்கம் விளையாட விரும்புகிறேன். அரசன் சிரித்து பதிலளித்தான், சவால் ஏற்கப்படுகின்றது. ஆனால் தோற்றால் உன் தலையை இழக்க நேரிடும். மகாராஜா, உங்கள் அறிவிப்பு எனக்கு தெரியும் என்றார் பண்டிதர். நான் தோற்கலாம், ஆனால் வென்றால் என்ன பெறுவேன் என்று அமைதியாக கேட்டார். அரசன் நகைத்து கூறினார், அது ஒருபோதும் நிகழாது. ஆனால் நீ வென்றால் வேண்டியதை பெறு. பண்டிதர் கூறினார், எனக்கு தானியம் போதும். சதுரங்க பலகையின் முதல் சதுரத்தில் ஒரு தானியமும் அதற்கு பிறகு ஒவ்வொரு சதுரத்திலும் அதை இரட்டிப்பாக கொடுங்கள். 64 சதுரங்களும் நிறையும் வரை. அரசன் வியப்புடன் சிரித்தான். நீ பொன், வைரம், ராஜ்யம் கேட்கலாம், தானியம் கேட்கிறாயா? முட்டாள். பண்டிதர் சிரித்தார். நான் வெல்வேன் மகாராஜா, ஆனால் ஒருமுறை அல்ல, இருமுறை. அரசன் ஆணையிட்டான். அமைச்சரே, சதுரங்க பலகையை கொண்டு வாருங்கள். சிறை அமலரே, வாளை தயார் செய்யுங்கள். அரண்மனை முழுவதும் பதட்டமான அமைதி நிலவியது. விளையாட்டு தொடங்கியது. அரசன் மிகுந்த நம்பிக்கையுடன் பல கொடிகளை விரைவாக கைப்பற்றினான். பண்டிதர் அமைதியாக இருந்தார். அவன் முகத்தில் அச்சமோ ஆவேசமோ இல்லை. அரசன் ஒரு தவறான நகர்வு செய்தபோது பண்டிதர் அதை நுட்பமாக கவனித்து எதிர்நகர்வை செய்தார். சிறிது நேரத்தில் அரசன் பலகையை பார்த்தான். அவன் ராஜா சேக்மேட் ஆனான். அரசன் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு பண்டிதரின் அறிவை பாராட்டினார். நீ கூறிய இருமடங்கு வெற்றி என்றால் என்ன பொருள் என்று கேட்டார். முதலில் எனது பரிசை தாருங்கள், பின்னர் விளக்குகிறேன் என்றார் பண்டிதர். அரசன் ஆணையிட்டான். பண்டிதர் கூறியபடி தானியத்தை அளவிடச் சொல்லுங்கள். சில நேரத்தில் அமைச்சர் அதிர்ச்சியுடன் திரும்பி வந்து கூறினார், மகாராஜா, இது அசாத்தியம். மகாராஜா என்றார் அமைச்சர். முதல் சதுரத்தில் ஒரு தானியம் வைத்து ஒவ்வொரு சதுரத்திலும் அதை இரட்டிப்பாக்கினால் மொத்தம் 18 இலட்சம் தானியங்கள் தேவைப்படும். அவர் அதிர்ச்சியுடன் தலைகுனிந்தார். மண்டபத்திலிருந்தவர்கள் மௌனமாயினர். அது மட்டுமல்ல மகாராஜா என்றார் அமைச்சர். நமது ராஜ்யம் முழுவதும் ஆண்டுகள் நீடித்த பண்டை வளர்த்தாலும் அந்த அளவு தானியம் கிடைக்காது. அரசன் திகைத்து பார்த்தான். அவனது முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை பிறந்தது. அரசன் பண்டிதரை நோக்கி பார்த்தான். அவர் அமைதியாக புன்னகை செய்தார். நீ உன் தலையை ஆபத்தில் வைத்து இத்தனை சவால் ஏன் எடுத்தாய் என்று கேட்டான் அரசன். அந்த கேள்வி மண்டபத்தில் ஒலித்தது. காற்றும் நின்றது போலிருந்தது. இது ஆபத்து அல்ல மகாராஜா என்றார் பண்டிதர். நான் சிறிய பரிசை கேட்டபோது நீர் என்னை முட்டாள் என்று கூறினீர்கள். அப்போது எனக்கு தெரிந்தது, நீங்கள் உந்துதலின் அடிமை. உந்துதலானவர்கள் சதுரங்கத்தில் தவறான நகர்வுகளை செய்வார்கள். அரசன் தன்னுள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். அரசன் எழுந்து புன்னகையுடன் கூறினான், நீ உண்மையில் இருமடங்காக வென்றாய். நீ விளையாட்டில் வென்றாய், மேலும் அறிவிலும் வென்றாய். இனி யாருடைய தலையும் வெட்டப்படாது. சதுரங்கம் இப்போது ஆனந்தத்திற்காக மட்டுமே ஆடப்படும். அரசன் பண்டிதருக்கு நறுமண பொன், வைரம், முத்துக்கள் ஆகியவற்றை பரிசாக அளித்தான். பண்டிதர் தாழ்மையுடன் வணங்கி, மகாராஜா, அறிவே மனிதனின் உண்மையான செல்வம் என்று கூறி புறப்பட்டார். அரண்மனை முழுவதும் அமைதியும் வெளிச்சமும் நிறைந்தது. அந்த நாளிலிருந்து அரசனின் மனம் மாறியது. அரண்மனை இனி பயத்தின் இடமல்ல, அறிவு, பணிவு, நட்பு ஆகியவை ஆட்சியெடுத்தன. ஒவ்வொரு நாளும் அரண்மனை வாசலில் புது புன்னகை மலர்ந்தது. சதுரங்கம் இனி வலிமை விளையாட்டு அல்ல, அது ஞானத்தின் நடனமாக மாறியது. ஒவ்வொரு முறையும் சதுரங்க பலகையின் முன் அமர்ந்த அரசன் அந்த நாளின் பாடத்தை நினைவுகூர்ந்தான். அவன் உணர்ந்தான், உண்மையான வெற்றி பணிவிலும் அறிவிலும் உள்ளது. அரசன் இனி ஒவ்வொரு விளையாட்டையும் சிரித்தபடியே ஆடினான். அந்த பண்டிதரின் ஞானம் ராஜ்யமெங்கும் பரவியது. மக்கள் அனைவரும் உணர்ந்தனர், அறிவும் பணிவும் இணைந்தால் மட்டுமே மனிதன் ஒளியடைவர். பாடம்: உண்மையான அறிவு வெற்றியில் அல்ல, பணிவிலும் சுய அறிவிலும் உள்ளது. ஒரு சாதாரண விளையாட்டும் வாழ்க்கையின் பெரும் உண்மையை கற்றுத்தரலாம். ஒவ்வொரு அடியையும் சிந்தித்து எடு. அறிவே உன் கிரீடமாகட்டும்.